திடீர்னு போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது என்பது அதிர்ச்சி தான். எடப்பாடிக்கு கூட பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சந்தித்தா கூட அதிர்ச்சி பிரச்சனை இல்லை. 3 தடவை நடைபயணத்தில் போய் சந்திக்கிறாரு, அப்புறம் அன்று மாலையே வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அது முதல்வரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைனால் பல பேர் வந்து சந்திக்கிறாங்க. காரணம் அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அவர்கள் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, நட்பு கட்சி, சொந்த பந்தங்கிற அந்த அடிப்படையிலலாம் வந்து சந்திக்கிறாங்க. அதன் அடிப்படை தான். பட் ஓபிஎஸ் சந்திப்பு என்பது எதிர்பாராத விஷயம்தான். என்ன சாதகம் சொல்லுங்க. அதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க. என்ன சாதகம்? இன்னைக்கு வந்து தென்னகத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவில் திமுக சாதகம். அதான் சொல்ல வரேன். அவர் வந்ததே திமுக, வந்து பார்த்ததே திமுக சாதகம். சாதகம் தானே. தென்னகத்தில் எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் சார்ந்த சமூகம், முக்குளத்தூர் சமூகம். சின்ன உதாரணம், 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் தனித்து தான் போட்டிக்கிட்டார். சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்டார். பாஜக ஆதரவு இருந்தால் கூட பாஜக ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கான ஒரு உரசலாக இருந்தது. என்ன வாக்கு வாங்கினார்? அங்கே வந்து திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார். 5,40,000 வாக்குகள். 2ஆவது யார் வெற்றி பெற்றது? ஓபிஎஸ் தான்.